Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Respiration in Plantsல NCERTல class 11thல நம்ம fermentation topic பார்த்தறலாம். இது வந்து rationalized syllabusல இருக்கு. In fermentation say by yeast. First அவங்க என்ன சொல்றாங்க? yeastல சொல்றாங்க. The incomplete oxidation of glucose is achieved under anaerobic condition by sets of reaction where sets of reaction என்ன அர்த்தம்? ரெண்டு reaction நடக்க போகுது. அடுத்து step by step நடக்க போகுது. Where pyruvic acid is converted into carbon dioxide and ethanol. இப்போ என்ன சொல்றாங்க sets of reaction வந்துருச்சுனாலே pyruvic acid glycolysis ஓட end product நமக்கு வந்துச்சு. அந்த pyruvic acidல இருந்து கார்பன் டை ஆக்சைடும் எத்தனாலும் ஒரே ஸ்டெப்ல வரல, நிறைய ஸ்டெப்ல வருது. ஓகே, இப்போ இது எதில் நடக்குது? ஈஸ்ட்ல நடக்குது. இது என்ன கண்டிஷன்ல நடக்குது? anaerobic கண்டிஷன்ல நடக்குது, without oxygen. Carbon dioxide and ethanol pyruvic acid breakdown ஆகுது. Okay. The enzymes pyruvic acid decarboxylase. இதுக்கு என்ன enzyme help பண்ணுது? Pyruvic acid decarboxylase அப்படிங்கிற enzyme alcohol dehydrogenase அப்படிங்கிற enzyme. ரெண்டு enzyme. Pyruvic acid decarboxylase. Pyruvic acid இருந்து carbon dioxide வெளியேற்றணும். Dனா removal. Carboxylase னா carbon dioxide represent பண்ணுது. So pyruvic acid இருந்து carbon dioxide remove பண்ணும். Pyruvic acid is a 3 carbon compound. அதில இருந்து ஒரு கார்பன் வெளியே போயிடுச்சுனா 2 carbon compound ஆன ethyl alcohol நமக்கு கிடைக்கும். ethyl alcohol எத்தனால்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிடைக்கும். ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடு பைருவிக் ஆசிட்லேருந்து வெளியே வந்துட்டு எத்தில் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ் அண்ட் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். ஓகே, இந்த ரியாக்ஷனை இந்த ரெண்டு என்சைம் தான் கேட்டலைஸ் பண்ணுறாங்க ஈஸ்டில். ரெண்டுமே சைட்டோபிளாசத்தில் தான் நடக்குது. எது? கிளைகாலிசிஸ் அண்ட் ஃபர்மெண்டேஷன் ரெண்டுமே சைட்டோபிளாசமில் தான் நடக்குது. The steps involved are shown in the figure 12.2. இதை நமக்கு 12.2ல பார்த்துறோம். இப்போ பாருங்க, குளுக்கோஸ் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டாக மாறி பாஸ்போகிளிசரிக் ஆசிடாக மாறி பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடாக மாறி பைருவிக் ஆசிடாக வருது. இது வரைக்கும் உள்ள ஸ்டெப்பை இப்படி வருது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கிளைகோலைசிஸ். 10 ஸ்டெப்பு ப்ராசஸ்ஸு. இங்கே சும்மா ஒரு 5 ஸ்டெப்பில் கொடுத்துருக்குறாங்க. 10 ஸ்டெப்பு ப்ராசஸ். ஓகே, இப்போ குளுக்கோஸ்லேருந்து பைருவிக் ஆசிட் வந்துச்சு இல்லையா, இந்த பைருவிக் ஆசிட் எத்தனாலாவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரியுது. அதை வந்து நம்ம ஈஸ்டில் நடக்கிறது. ஈஸ்ட் ஆர்கானிசம். ஈஸ்ட் என்னது? ஒரு ஃபங்கை. ஈஸ்ட் பிளான்ட் அனிமலா? என்னது? அது ஒரு ஃபங்கை, பூஞ்சை. ஒரு செல் உயிரி, அது யூனிசெல்லுலார் ஃபங்கை ஈஸ்ட்டுங்கிறது. ஸோ ஈஸ்டில் பைருவிக் ஆசிட் எத்தனால் கார்பன் டை ஆக்சைடாக பிரியுது. 2 ஏடிபி NADH2 பயன்படுத்தப்பட்டுருது. 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே ஃபார்ம் ஆன NADH இங்கே என்ன ஆயிடுச்சு? யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. அப்போ என் ப்ராடக்ட் ஒன்லி 2 ஏடிபி. 2 ஏடிபி மட்டும் கிடைக்கும். எத்தனால் கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். NADH2 கிடைக்குமா? கிடைக்காது. கிளைகாலிசிஸில் வந்தது, ஃபர்மெண்டேஷனில் செலவாயிடுச்சு. இப்போ இல்லாமல் போயிடுச்சு. NADH2 இதில் வராது. ஓகே, இப்போது அடுத்து அனிமல் செல்லில் என்ன நடக்குது? ஃபங்கையில், ஈஸ்டில், எனரோபிக் கண்டிஷனில் கார்பன் டை ஆக்சைடு எத்தனால பைருவிக் ஆசிட் பிரேக் டவுன் ஆகுது. NADH யூஸ் ஆகிடும் அண்ட் ஏடிபி 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது இன் அனிமல் செல்ஸ். ஆல்சோ அதுலேயுமே லைக் நம்மளுக்கு மசில்ஸில் எக்ஸசைஸ் பண்ணும்போது, பயங்கர எக்ஸசைஸ் பண்ணும்போது, எக்ஸசைஸ் முடிஞ்சோன்னா இங்கே பிடிச்சிக்கிச்சு அங்கே பிடிச்சிக்கிச்சுப்பாங்கல்ல, அங்கெல்லாம் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். வென் ஆக்சிஜன் இஸ் இன்அடிக்குவேட், இந்த இடத்துல மசில் செல்ஸில் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் பற்றாக்குறையின் பொழுது, இன்அடிக்குவேட் ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பைருவிக் ஆசிட் இஸ் ரெடியூஸ்டு டு லாக்டிக் ஆசிட் பை லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ். லாக்டேட்னா லாக்டிக் ஆசிடோட இன்னொரு பேர் தான் லாக்டேட். பைருவிக் ஆசிடோட இன்னொரு பேர் என்ன? பைருவேட். பாஸ்பாரிக் ஆசிட்னா பாஸ்பேட். அந்த மாதிரி லாக்டிக் ஆசிட் டீஹைட்ரோஜினேஸ் தான் லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ். The reducing agent is NADH plus H plus, which is reoxidized to NAD. So NADH ஆக்சிடைஸ் ஆயிடுது. அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பைருவிக் ஆசிடை லாக்டிக் ஆசிடாக ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, இன் போத் த ப்ராசஸ். போத் த ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம்? பைருவிக் ஆசிட் எத்தனால் கார்பன் டை ஆக்சைடாக மாறும்போது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக NADH தான் இருக்கான். NADH NADயாக ஆக்சிடைஸ் ஆயிடலாம்.
அதே பைருவிக் ஆசிட் லாக்டிக் ஆசிடாக ரெடியூஸ் ஆகிறதுக்கும் NADH தான் ஹைட்ரஜன் கொடுக்குறோம். அது NADH NAD ப்ளஸ்ஸாக ஆக்சிடைஸ் ஆகிறான். ரெண்டுக்குமே NADH யூட்டிலைஸ் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. இன் போத் லாக்டிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன் நாட் மச் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ரொம்ப கம்மியான எனர்ஜி தான். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் 38 ATP வர இடத்துல இங்கே எனரோபிக் ரெஸ்பிரேஷனில் 2 ATP தான் ப்ரொடியூஸ் ஆகுது. லெஸ் தென் 7% ஆஃப் எனர்ஜி இன் குளுக்கோஸ் இஸ் ரிலீஸ்ட் அண்ட் நாட் ஆல் ஆஃப் இட் இஸ் ட்ராப்ட் அஸ் ஹை எனர்ஜி பாண்ட்ஸ் ஆஃப் ATP. ஸோ இது கொஸ்டினில் கேட்பாங்க. ஃபர்மெண்டேஷனில் வெறும் 7% ஆஃப் எனர்ஜி தான் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அது ATP-யாக ஸ்டோர் பண்ணி வச்சிருது. ஆல்சோ த ப்ராசஸ் ஆர் ஹசார்டஸ். either acid or alcohol is produced. டேமேஜ் ஏற்படுத்துது. அது வந்து டேஞ்சரஸ் ஹசார்டஸ்னா. What is the net ATPs in synthesized? Calculate how many ATPs are synthesized and deduct the number of ATP utilized during glycolysis. ஸோ இங்கே 2 ATP ப்ரொடியூஸ் ஆகுது. 2 ATP ப்ரொடியூஸ் ஆகுது. கிளைகாலிசிஸில் 2 ATP ப்ரொடியூஸ் ஆணுச்சு. இங்கே ஆக்சுவலி மொத்தமாக நமக்கு நெட் கெயின் 2 ATP அவ்வளவுதான். மொத்தமாகவே 2 ATP தான். 7% அப்படிங்கிறாங்க. 38 ATPயில் 7% எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுங்க. 0.38 into 7 2.36 2 ATP தான் வரும். 2 ATP தான். ஓகேங்களா? சரி, ஓகே. 7 8 56 5 7 3 21 26 2 ATP தான் வரும். 2 ATP தான் அப்ராக்சிமேட்லி. ஞாபகம் வச்சுங்க. when 1 molecule of glucose is fermented to alcohol or lactic acid உங்களுக்கு 2 ATP தான் கிடைக்கும். yeast poison themselves to death when the concentration of alcohol reaches about 13%. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈஸ்ட் என்ன பண்ணுது? பைருவிக் ஆசிட்லேருந்து எத்தனாலாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எதில்? குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி எத்தனாலாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த எத்தனால் 13%க்கு வரும்போது நம்மளோட ஈஸ்ட் செல்லில் இந்த எத்தனாலே போய் கொன்றும். எத்தில் ஆல்கஹால் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது 13%க்கு மேலே அதை ப்ரொடியூஸ் பண்ணுற வளர்த்த கெடா நெஞ்சில் பாயுதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண எத்தனால் 13% எட்டும்போது எத்தனாலே ஈஸ்ட்டை காலி பண்ணிடும். ஓகே, வாட் தென் வுட் பி த மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் இன் பிவரேஜஸ் தட் ஆர் நேச்சுரலி ஃபர்மெண்டேட்டட்? லெஸ் தென் 13%. அவ்வளோதான். ஹவு டு யூ திங்க் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் ஆஃப் ஆல்கஹால் content greater than this concentration are obtained? ஸோ 80% 70% இருக்கக்கூடிய விஸ்கி, ரம்மு, ஒட்காலாம் சொல்கிறாங்களே, அதுலலாம் எப்படி அவ்வளோ பர்சன்டேஜ் வந்துச்சு? நேச்சுரலாக இருக்கிறதுல பிலோ 13% தான் இருக்குது. ஏன்னா 13%க்கு மேலே ஈஸ்ட் செத்து போயிடும், திருப்பி ஃபர்மெண்டேஷன் நடக்காது, ஆல்கஹால் வராது. பட் சில பிவரேஜஸ், சில சாராயத்துலலாம் பர்சன்டேஜ் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ போதை நிறைய வரத்துக்கு அப்படின்னா அது வந்து காய்ச்சி வடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது ஆல்கஹால் பர்சன்டேஜன் ஜாஸ்தி ஆகும். லெபார்டரி லெவலில் இல்லை இண்டஸ்ட்ரி லெவலில் அதை பண்ணுவாங்க. What then is the process by which organism can carry out complete oxidation of glucose and extract the energy stored to? ஸோ இப்போ இது வந்து இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷனில் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் அண்ட் ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் நடக்குது. அப்போ கம்ப்ளீட் ஆக்சிடேஷனில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் ATP மாலிக்யூல்ஸ் வந்து செல்லுலார் மெட்டபாலிசத்துக்கு தேவையானது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? இன் யூகேரியாட்ஸ்னா ட்ரூ நியூக்ளியஸோட இருக்கவங்க. பாக்டீரியா ப்ரோகேரியாட்ஸ், ஆக்டினோமைசிட்ஸ் ப்ரோகேரியாட்ஸ், பட் யூகேரியாட்ஸ்ங்கிறவங்க ட்ரூ நியூக்ளியஸோட இருக்கிறது. தீஸ் ஸ்டெப்ஸ் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த மைட்டோகாண்ட்ரியா, மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல். மைட்டோகாண்ட்ரியாவில் தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குது. அண்ட் திஸ் ரெக்வயர்ஸ் ஆக்சிஜன். கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ்க்கு ஆக்சிஜன் வேணும். அப்போ தான் லார்ஜ் நம்பர் ஆஃப் ATP ப்ரொடியூஸ் ஆகும். Aerobic respiration is the process that leads to complete oxidation of organic substances. அது வந்து protein, fat, carbohydrate தான் mostly. Glucose தான் abundantly used respiratory substrate. Commonly used respiratory substrate யாருன்னா glucose. In the presence of oxygen நிறைய ATP ப்ரொடியூஸ் ஆகும். And release குளுக்கோஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரெசென்ட் இந்த சப்ஸ்ட்ரேட் வெளியே வந்துடும். சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா குளுக்கோஸ். இங்கே this type of respiration is most common in higher organisms.
ஹையர் ஆர்கானிசம்ஸ்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இவங்கெல்லாம். We will look at these process in the next section. So aerobic respiration அடுத்த பார்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். aerobic respirationல தான் நமக்கு மேக்ஸிமம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் ஆர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.